இருக்கிற சூழ்நிலையில கடன் வாங்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். சில பேர் அவசியம் இல்லாம கடன் சுமைக்கு ஆளாயிக்குவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வீண் செலவுகள் அதிகமா இருக்கும். இதுக்காக அவங்க கடன் பட்டுக்க வேண்டிய சூழல்கள் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வட்டி கட்டுற தொந்தரவுகள் இருக்கு. கடன் சுமை அதிகமாயிடுச்சு. இந்த பாரம் குறையணும் அப்படின்னா, காலபைரவருக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெயில தீபம் ஏத்தணுங்க. இந்த முதல் நாள் இரவு திங்கட்கிழமை அன்னைக்கு 27 மிளகுகளை எண்ணி ஒரு சின்ன மூட்டை மாதிரி தயாரித்து வச்சுக்கோங்க. இந்த மூட்டைகளை உங்கள் தலையணை அடையில் வச்சு தூங்குங்க. அடுத்த நாள் காலையில் இந்த மிளகு மூட்டையோட கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும். இந்த மிளகு மூட்டைகளை இந்த நல்லெண்ணெய் தீபத்தில் வச்சுருங்க. இப்படி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து காலபைரவரை தொடர்ந்து 9 வாரங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடன் சுமைகளினுடைய தாக்கங்கள்ல இருந்து விடுபட முடியும்.